ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. சபை மக்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பரிசுத்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து போக இருக்கிறோம். தேவனை நம்மை ஆராதிக்கவே நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். பரலோகம் முழுவதும் துதியினால் நிறைந்திருக்கிறது. ஆகவே தேவ சபையும் துதியினாலே நிறைந்திருக்க வேண்டும். உடைய சபைதான் நாம். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாம் தேவனை பாடி மகிமைப்படுத்தி சேர்ந்த நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வமே, இந்த வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் எங்கள் நடுவில் நீர் இறங்கி வாரும். இந்த ஜனங்களோடு கூட நீர் ஆண்டவரே இருந்து இந்த பிரசன்னத்தை எங்களுக்கு நீர் தந்து பாடல் ஆராதனைகளிலும் தேவ செய்தியில் நீர் வெளிப்பட்டு எப்படி ஆகிய மக்களை நீர் ஆசீர்வதிக்கவும் சந்திக்கவும் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை இந்த கிருபையினால் மூடும் ஆண்டவரே, இரத்த கோட்டைகளே எங்களை மறைய முழுவதும் எங்களை மறைத்து ஆண்டவர் மட்டும் வெளிப்பட வேண்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைகளே, நாம் பாடலை நாம் பாடுவோம். பெரியவர் இயேசு பெரிய காரியங்களை செய்வார் என்ற பாடலை நாம் பாடலாமா? ஹல்லேலூயா. பெரியவர் இயேசு, பெரியவர் இயேசு, பெரியவர் இயேசு, பெரிய காரியங்களை செய்பவர் இயேசு, பெரிய காரியங்களை செய்பவர். எம்மா பெரியவர் இயேசு, பெரியவர் இயேசு, பெரியவர் Yes,
பெரியவர், சர்வவல்ல தேவனே பெரியவர், பெரியவர், சர்வத்தையும் ஆளுகின்ற பெரியவர், பெரியவர் இயேசு, பெரியவர் இயேசு, இயேசு, பெரிய காரியங்களை செய்பவர், பெரிய காரியங்களை செய்பவர், பெரியவர் இயேசு. ஆமென். பெரியவர் இயேசு, Glory to Jesus. பெரியவர் இயேசு, Yes, Lord. பெரிய காரியங்களை செய்பவர், Amen. பெரிய காரியங்களை செய்பவர், உனக்குள்ளே இருப்பவர் பெரியவர், உனக்காக யாவையும் செய்பவர். எனக்குள்ளே இருப்பவர் பெரியவர், எனக்காக யாவையும் செய்பவர். உனக்குள்ளே இருப்பவர் பெரியவர், உனக்காக யாவையும் செய்பவர். ஆமென். தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு பெரியவர் என்று வாய்களினாலே அறிக்கையிட்டு பாடுவோம். அவர் பெரியவர், அவர் மிகவும் பெரியவர். Yes. உலகத்தில் இருக்கிறவரிலும் Yes, உனக்குள் இருக்கிற இயேசு Hallelujah. பெரியவர். Hallelujah. பெரிய காரியங்களை ஆமென். செய்பவர், பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். பெரிய காரியங்களை செய்பவர் பெரியவர் இயேசு. பெரியவர் இயேசு, Amen. Glory to Jesus. இயேசு பெரிய காரியங்களை செய்பவர், பெரிய காரியங்களை செய்பவர். மறுபடியும் சொல்லுங்க தேவ பிள்ளைகளே, உனக்குள்ளே இருப்பவர் பெரியவர், உனக்காக யாவையும் செய்பவர். எனக்குள்ளே இருப்பவர் பெரியவர், எனக்காக யாவையும் செய்பவர். Hallelujah. நமக்காக யாவையும் செய்கிற தேவன் நமக்குள் பெரியவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது அல்லவா? ரிமசலரதனரதரலவோ ரிமஹந்தனசலவோ ரிமோ சந்துன மகரகந்தனே ஏரேலே நமமா ரேலே ಸಮರರದಿನ ಅಂದುಲ மரமனதியந்தேரா வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். ஆமாப்பா,
அக்கினி நீரே பெருங்காற்று. Yes. உச்சம் ஆண்டவரே, இந்த உன்னத வல்லவரே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்ய. சந்தரவா பிரகமாஷ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்ய. அவராதினாஸ் அன்பினாவியே துணையாளரே ஏற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏறுதையா. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்ய. ஆவியானவரே, 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 ஆவியானி நிரப்பும் எங்களை ஐயா, நிரப்பும் எங்களை ஆண்டவரே, ஒவ்வொருவரை நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொருவரை எங்களை நிரப்பும் ஆண்டவர். நிறமகன் ரகனசி நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் பாத்திரத்தை எண்ணெயால் நிரப்புங்க, நிரப்புங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர், ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, சபை மக்களை, நாம் இந்த வாரம் கர்த்தருடைய வார்த்தையை காணொலி மூலமாக கேட்க இருக்கிறோம். இப்பொழுது
தேவ செய்தி கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியாது. அந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து போக இருக்கிறோம். எல்லாரும் கவனமாக நாம் இதை கவனிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்களே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல, மோசே உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இவரும் தேவனுக்கு உண்மையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இந்த வார்த்தைகள் மூலமாக பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் நாம் அனைவரும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை பார்த்து பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் இயேசுவை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரம அழைப்புக்கு நம்மளுக்கு பங்கு இருக்கிறது. நாம் பரிசுத்த சகோதரர்கள் தான். ஆனாலும் வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு உண்மை உள்ளவராக இருந்தார். தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். அவரை கவனித்து பாருங்கள். பிதா தன் குமாரனை ஏற்படுத்தினார் உலக ரட்சிப்புக்காக. உலகத்திலே அவரை அனுப்பினார். இந்த உலகத்தை மீட்டெடுக்க சிலுவையிலே பாடுபட அனுப்பினார். எல்லாவற்றுக்கும் அவர் ஏற்படுத்தினார். அத்தனைக்கும் அவர் உண்மையாக இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையும் கீழ்ப்படிதலும், அவர் எதற்காக அனுப்பினாரோ அதை தான் செய்யணும் என்று அவர் அதில் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறார். ஆமென். ஆமென். அப்படியானால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவருடைய உண்மையை கவனித்து பாருங்கள். எப்படி பிதாவுக்கு உண்மையாய் இருந்தார். அப்படினால தேவனிடத்தில் அந்த உண்மை என்பது இருந்ததனால இயேசுவிடத்துல நம்மையும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை கவனித்து பாருங்கள். ஆமென். பரிசுத்த சகோதரர்களே, எவ்வளவு அழகாக வேதம் நம்மை அழைக்கிறது. ஆமென். பாவிகளாய் இருந்த நம்மை அவர் பரிசுத்தமாக்கி இந்த பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக்கி பரிசுத்த சகோதரர்களே என்று வேதம் அழைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை மேன்மையான பாக்கியம் அன்பு தேவ பிள்ளைகளே. இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் எல்லாவற்றிலும் உண்மையாய் இருந்தார். இப்பொழுது நம்ம வாசித்தோம் ஓசியா 4:1 கூட நீங்க வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஆமென். ஆமென். இஸ்ரவேல் மக்கள் தான். இஸ்ரவேல் மக்களை குறித்து ஓசியா எழுதும் பொழுது அவர்களுக்கு என்ன இல்லை? தேசத்து குடி மக்களுக்குட்டே உண்மை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், சுவாச மக்கள் தான், சபை மக்கள் தான், பரிசுத்த சகோதரர்கள் தான், அன்பு தேவனுடைய பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் தான். ஆனால் உண்மை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சத்தமானவர்களே சொல்லுவோமா? உண்மை இல்லை. இயேசுவை கவனித்து பாருங்கள், அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று. ஆமென். சங்கீதம் 12:1 வாசிப்போம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 12:1 இப்படி சொல்லுகிறது, உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரர்களிடத்திலே மிகவும் குறைவாயிருக்கிறது. ஆமென். அப்படின்னா கொஞ்சம் பேர் தான் உண்மையா இருக்கிறாங்க. மனுபுத்திரர்களை ரட்சிங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ரட்சியும் கர்த்தாவே, உண்மையுள்ளவர்கள் குறைந்து இருக்கிறார்கள் மனுபுத்திரர்களே. ஆமென். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த வேத வசனத்தின்படி நான் பார்க்கும் பொழுது தேசத்தில் உண்மை இல்லை, தேசத்திலே இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். ஆமென். தேவ பிள்ளைகளே, உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். உண்மையானவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் உண்மை உள்ளவர்களோ மிக குறைவாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 25:21 என்ன சொல்லுகிறது என்றால்,
கொஞ்சத்தில் உண்மையாய் இரு. உனக்கு கொடுக்கப்படுகிற கொஞ்ச காரியங்களிலே உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்பொழுது அநேகத்தில் அவர் அதிகாரியாக வைக்கிற தேவன். ஆமென் சொல்லலாமா? அப்படியானால் ஆண்டவர் வேத வசனம் சொல்கிறது கொஞ்சத்தில் உண்மையாயிரு. அப்படி இருந்தால் அநேக காரியங்களிலே உன்னை அதிகாரியாக ஆக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். வெளிப்படுத்தல் 2:10 நாம் வாசிக்கும் பொழுது, மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தேவன் தருவார். ஆமென் சொல்லுங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்துல உண்மை இல்லை, ஜனங்கள் மத்தியில் உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று. ஏன் மரண பரியந்தம் உண்மையாக இருக்க வேண்டும்? அப்பொழுதுதான் ஜீவ கிரீடம் கிடைக்குமா? ஏன் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க வேண்டும்? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேக காரியங்களில் ஆண்டவர் மேன்மையாக அதிகாரியாக வைப்பார் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்து இயேசுவை இதற்கு கவனித்து பாருங்கள். ஆமென். அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று. முதலாவது ஆண்டோட உண்மையை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 17:14, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென். இயேசுவோடு கூட இருந்து இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? முதலாவது அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், அப்புறம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமானவர்களே சொல்லுமா? அல்லேலூயா. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, உண்மை உள்ள தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அன்பான தேவனுடைய இயேசுவோடு கூட அவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவர் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்படியானால் இயேசு எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆகவே முதலாவது எபிரேயர் 3:1 சொல்லுகிறது, இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்களே, இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 12 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது என்ன வாசித்தோம்? இயேசுவை கவனித்து பாருங்கள், அவர் தம்மை ஏற்படுத்தினவருக்கு எங்கும் உண்மையாய் இருக்கிறார். இரண்டாவது, இப்பொழுது நாம் கவனிக்கிற இந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போய்விடாதபடி இளைத்து போய்விடாதபடி நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நினைத்து பாருங்கள். அவரையே நினையுங்கள். 12:2 வாசியுங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்தார். விபரீதங்களை சகித்தார், சிலுவையை சகித்தார், அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். சொல்லாமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளையை வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்கள், 12:3 சொல்லுகிறது, அவர் விபரீதங்களை சகித்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள் 12:7 என்ன சொல்லுகிறது என்று சொல்லு. 12:7, நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். சகித்துக் கொள்ள வேண்டுமா? ஆண்டவர் சிட்சிக்கும் பொழுது அந்த சிட்சையை சகித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளை அவர் புத்திரராக நினைத்து நடத்துகிறார். ஆமென் சொல்லலாமா?
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிட்சையை சகித்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை கர்த்தர் தன்னுடைய புத்திரர்களாக நடத்துகிறார். ஆமென். ஆமென். பாருங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விபரீதங்களை இயேசு சகித்தது போல இந்த உலகத்திலே நாம் பாவிகளால் செய்த விபரீதங்களை அவர் சகித்தார். உங்களுக்கு விரோதமாக யாராயிலும் எதையாயிலும் செய்தால், விபரீதமான காரியங்களை செய்தால் சகித்துக் கொள்ளுங்கள், இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை நினைத்து பாருங்கள். அவர் சகித்தாராமே, பாவிகளால் செய்த விபரீதங்களை சகித்தாராமே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சிட்சையை சகித்தால் புத்திரராக ஏற்படுத்தலாம். தேவன் உன்னை புத்திரராக நினைக்கிறார். 1 பேதுரு 2:19 வாசியுங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். பாடுகளை உபத்திரவங்களை சகித்தால் எப்படி இருக்குதான் தேவனுடைய பார்வையில் பிரீதியாய் இருக்கும். அதுவே பிரீதியான காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரோடு பாடுகளை சகித்தால் அவரோடு ஆளுகை செய்யலாம். ஆமென் சொல்லுங்களேன். அவரோடு பாடுகளை சகித்தால் அவரோடு ஆளுகை செய்யலாம். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவை நினைத்து பாருங்கள். அவர் பாடுகளை சகித்தார், சிலுவையை சகித்தார். ஆகவே பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகிக்கிறதான வேளையிலே வேத வசனம் சொல்லுகிறது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய முடியும். ஆமென். ஆமென். ஆம், அதற்காக நாம் யாரை நினைத்துக் கொள்ள வேண்டும்? இயேசுவை நினைத்து பாருங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாடுகளை சகித்ததனாலே அவர் என்ன செய்கிறார்? 12:2 சொல்லுகிறது, சிலுவையை சகித்து சிங்காசனத்திலே தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். பாடுகளை இயேசு சிலுவையின் பாடுகளை சகித்தார். சிலுவையின் பாடுகளை அவர் சகித்துக் கொண்டதினாலே, அது பிதாவின் சித்தமாய் இருந்ததினாலே, அந்த பிதாவின் சித்தத்திற்காக அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே, சகித்ததினாலே, அவர் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் பட்ட பாடுகளினாலே உலகத்துக்கு ரட்சிப்பை அளித்தார். அந்த பாடுகளை அவர் வேண்டாம் என்று சொல்லாமல் சகித்துக் கொண்டு ஏற்றுக்கொண்டு, அந்த பாடுகளின் நிமித்தம் மக்களுக்கு ஆசீர்வாதங்கள், ரட்சிப்பு, முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, இதுவேளை எல்லாவற்றையும் இந்த பாடுகளினாலே, சிலுவையின் மரணம் பாடுகளில் இருந்ததினாலே அதை அவர் ஏற்றுக்கொண்டார், அதை சகித்தார். அதனுடைய முடிவு என்ன? வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையை சகித்து பிதாவின் வலது பக்கத்திலே சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா சொல்லலாமா? அல்லேலூயா. உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய சித்தத்தின்படியாக இந்த உலகத்திலே கஷ்டமோ பாடுகளோ இவைகளை சகிக்கின்றதான வேளையிலே, விபரீதங்களை சகிக்கின்றதான வேளையிலே, சிட்சைகளை சகிக்கின்றதான வேளையிலே, உபத்திரவங்களை சகிக்கின்றதான வேளையிலே அவர்களுக்கு என்ன இருக்கிறது? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆளுகை இருக்கிறது. 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவரோடு கூட ஆளக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நெல்லை ஜெபராஜ் என்ற ஒரு சுவிசேஷகர், தேவ மனிதன், வாலிப வயதிலே அவர் ரட்சிக்கப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே மரண வியாதி நேரங்களிலே அன்பான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தொட்டு ஒரு குடிகாரராக, குடிக்கு அடிமையாயிருந்த வாலிபனை ரட்சித்து மீட்டு அவருடைய பிள்ளையாக மாற்றினார். அவர் பெரிய ஒரு செல்வந்தருடைய மகன். அவர் படித்து அவருக்கு ஒரு நல்ல வேலை வந்தது. அவருடைய படிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல உத்தியோகம் அவருக்கு கிடைத்தது. அப்பொழுது அந்த உத்தியோகத்தை, அந்த சர்டிபிகேட் அவர் கையிலே கொடுக்கப்படுகிற அந்த வேலைக்காக அவர் அதை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருகிறார்.
அப்பா அம்மா பெற்றோர்களிடத்தில் அதை காண்பிப்பதற்காக. ஆனால் இவரை ரட்சித்ததான இயேசு கிறிஸ்து இவரோடு கூட பேசுகிறார். மகனே ஜபராஜ், என் ஊழியத்தை நீ செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற ஒரு சத்தம் இவர் காதில் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. மகனே ஜபராஜ், என் ஊழியத்தை செய், என் ஊழியத்தை செய். ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நடந்தால் கேட்கிறது, அவர் பாத்ரூம்ல குளிக்க போனால் அந்த சத்தம் கேட்கிறது, எங்கு போனாலும் அந்த சத்தம். இந்த சத்தம் இவர் நேரே வீட்டிற்கு வருகிற வழியிலே இவர் என்ன செய்கிறார்? இந்த சர்டிபிகேட்டை, இவருடைய வேலைக்காக இவர் கிடைத்ததை, அந்த வேலையுடைய சர்டிபிகேட்டை கிழித்து போட்டு விடுகிறார். ஆண்டோட ஊழியத்தை நாம் செய்வோம், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரே, அவருக்கு கீழ்ப்படியலாம் என்று சொல்லி வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்கு வந்தோடனே பெற்றோர்களிடத்திலே சொன்னார், அப்பா அம்மா, நான் ஆண்டவருடைய சத்தத்தை என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், எங்கு போனாலும் எனக்கு இந்த சத்தம் கேட்கிறது, என் ஊழியத்தை செய், என் ஊழியத்தை செய்ய வா என்று சொல்லி, ஆகவே நான் ஆண்டவருடைய ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொன்னார். அவர்கள் ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தை அவர்கள் சேர்ந்தவர்கள். அப்பொழுது அவருடைய தகப்பனார் அவர்களுக்கு அந்த ஊழியம் செய்வது அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே அவர்கள் சொன்னார்கள், நீ பிச்சை எடுத்து தெரு தெருவாக அலைய போகிறாய், உனக்கு வந்த நல்ல வேலையை நீ உதறி தள்ளி விட்டாயே என்று சொல்லி அவர்கள், நீ வெளியே போ, உனக்கு ஒன்றுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அவரை வெளியே அனுப்பிவிட்டார்கள். அவருடைய கையில் ஒரு வேத புத்தகம் மாத்திரம் இருக்கிறது. அவர்கள் பெற்றோர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னதனாலே வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லிவிட்டார்கள். உனக்கு ஒன்றுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம், உன்னை நன்றாக படிக்க வைத்து உன்னை நாங்கள் வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்தால் நீ வேலைக்கு போகாமல் ஊழியத்திற்கு போகிறேன், ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லுகிறியே அப்படி என்று சொல்லி அவரை திட்டி அனுப்பிவிட்டார். இளைஞன் வாலிபன் வேத புத்தகத்தோடு சென்னைக்கு வந்தார். சென்னையில் அவருக்கு யாருமே தெரியாது. அவருடைய சொந்த ஊர் திருநெல்வேலி கிராமம். அந்த திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு வந்து விட்டார். சென்னையில அவர் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் தெருக்களிலே சென்று கைப்பிரதி கொடுப்பதும், இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி சுவிசேஷம் சொல்லுவதுதான் அவருக்கு வேலை. சொல்லிவிட்டு இரவானால் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து படுத்துக் கொள்ளுவார். சாப்பிடுவதற்கு ஆகாரம் இருக்காது, தண்ணீரை குடிப்பார். யாராகிலும் வாழைப்பழம் சாப்பிட்டு அந்த தோலை கடையிலே போட்டிருப்பார்கள் அல்லவா, அந்த வாழைப்பழ தோலை எடுத்துதான் பசிக்கு ஆகாரம் சாப்பிடுவார். யாரையும் தெரியாது, யாரும் பழக்கம் இல்லை. அப்படி ஒரு நிலைமையில் அவருடைய வாழ்க்கையில் ஆரம்பித்தார் அந்த ஊழியத்தை. ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்பாரத்தில் படுத்திருக்கிறார். போலீஸ் வந்து அவரை தட்டி எழுப்புகிறது. அவரை எழுப்பி ஸ்டேஷனுக்கு அழைத்து போகிறது. ஸ்டேஷன்ல கொண்டு அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிடறாங்க. ஏண்டா ஒரு வாலிபன் தெருவிலே படுத்திருந்தாலும் இரவிலே சந்தேகம் வரும் அல்லவா, சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவரை கொண்டு போய் அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயிலில் வச்சுட்டாங்க. அப்போ அவர் அழுகிறார் ஆண்டவரை பார்த்து, எசப்பா, ஊழியத்துக்கு வா, ஊழியத்துக்கு வா, என்னை கூப்பிட்டீங்களே, நான் ஊழியத்துக்கு வந்தேன், என்னை இப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க, அடித்து கொண்டு ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவரை, இதற்கு தான் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்களா? இந்த பாடுகள் படுவதற்காக தான் என்னை நீங்க கூப்பிட்டீர்களா ஆண்டவரே என்று சொல்லி அவர் பேசினார். ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்றார், பேசுறார். ஜெபம் இப்படி ஜெபித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். அந்த தரிசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவை, அந்த சிலுவையிலே இயேசு தொங்குகிற காட்சி, அவரை முகத்திலே காரி துப்பினது, அவருடைய வாழ்க்கையிலே அவரை அடித்து சவுக்குகளால் சரீரங்களை கிழித்த காயங்கள், ரத்தங்கள் வடிகிறது. இது எல்லாவற்றையும் இவருக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே,
உனக்காக பார், உன் பாவங்களுக்காக நான் எத்தனை பாடுகள் பட்டிருக்கிறேன் பார். சிலுவையில் என்னை கொடியவர்கள் என்னை எத்தனை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள் பார். நான் எவ்வளவு பாடுகளை உனக்காக சகித்தேனே. என் தலையிலே முள்முடி, என் சரீரம் முழுவதும் காயங்கள், சவுக்கடி, என் கைகள் கால்களில் எல்லாம் ஆணிகள், என் விலாவிலே ஈட்டி, என் சரீரம் முழுவதும் காயங்கள் உனக்காக என்று சொல்லி அந்த காட்சியை ஆண்டவர் காமித்தாரா. நீ எனக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டால் என்ன மகனை, எனக்காக நீ கொஞ்சம் பாடு சகித்தால் என்ன என்று ஆண்டவர் பேசினாரா. அந்த நாளில் இருந்து அவர் மரிக்கிற வரைக்கும் கஷ்டங்களோ பாடுகளோ எது வந்தாலும் சரி, இதை ஏன் எனக்கு தந்தீர் என்று கேள்வி கேட்பதில்லையா? ஆம். அதற்கு பிறகு ஆண்டவர் 9 நாளைக்கு பிறகு அவருக்கு 2 இட்லி சாப்பிடுறது கிடைத்தது. படிப்படியாக அவருடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், அவரை போஷிக்க ஆரம்பித்தார். அவர் பிரபலமான ஒரு சுவிசேஷகராக, தேவ மனிதனாக மாறிவிட்டார். அவர் சென்னையிலே இருந்து மதுரைக்கு ஜெபிப்பதற்காக அவர் ஃப்ளைட்ல கிளம்புனா, அங்கே பிசாசு பிடித்த ஒரு மனிதன் அவனுக்கு ஜெபிப்பதற்காக அவர் இங்கே ஏறும் பொழுது அங்கே அந்த பிசாசு கத்துமா, இதோ ஃப்ளைட்ல ஏறிட்டானே, ஜெபராட்சி வருகிறானே, என்னை விரட்டுவதற்காக என்று கத்துமா. அத்தனை ஒரு வல்லமையான தேவ மனிதன், சுவிசேஷகராக ஆண்டவர் ஊழியத்தில் அவர் எடுத்து பயன்படுத்தி அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். பல நாடுகளுக்கு ஆண்டவர் அவரை பல இடங்களுக்கு வல்லமையாக கொண்டு போய் பயன்படுத்தின அன்பான தேவ பிள்ளைகளே. ஆகவே ஆரம்பத்திலே அவர் பாடுகள் வந்த பொழுது, அவர் மிகவும் வேதனைப்பட்ட பொழுது, இயேசு கிறிஸ்து எனக்காக நீ கொஞ்சம் பாடுகளை சகித்தால் என்ன மகனே என்று ஆண்டவர் அவரோடு கூட பேசினாரா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பாடுகளை சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோகத்திலே அவர்களுக்கு ஆளுகை இருக்கிற இந்த பூமியிலே பரலோகத்திலே அவர்களுக்கு அதிக பலன் இருக்கிறது. சிக்ஷைகளை சகித்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை ஆண்டவர் புத்திரராக ஏற்று நடத்துகிறார். விபரீதங்களை சகித்தவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவும் சிலுவையை சகித்து விபரீதங்களை சகித்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். பாடுகளும் கஷ்டங்களும் கஷ்டம்தான், ஆனால் தேவனுடைய பிரதிபலன் என்பது இதற்கு ஒப்பிடத்தக்கது ஒன்றுமே கிடையாது. அதற்கு ஒப்பிடத்தக்கது ஒன்றுமே கிடையாது. எக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல தேவ பிள்ளைகளே. அத்தனை மகிமை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே கொஞ்ச கால பாடுகள் தான், கொஞ்ச காலம் தான் பாடுகள், இவைகளெல்லாம் நீங்கிவிடும். கொஞ்ச கால கஷ்டங்கள் தான், இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கிவிடும். அல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தின்று நான் மறைவே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தின்று நான் மறைவே. ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். கண்ணீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பது
இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயர் 12:1 வாசியுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவையே நோக்கி பாருங்கள். ஆமென். இயேசுவையே நோக்கி ஓடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவர் அவரையே நோக்கி ஓடுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, அவரையே நோக்கி நாம் வாழ்க்கையில போக வேண்டும். இந்த ஓட்டம் ஒரு விசுவாசத்தின் ஓட்டம். இந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நாம் நோக்கி பார்க்க வேண்டியது எல்லாம் இயேசுவை மாத்திரம். அல்லேலூயா. வேற யாரையும் பார்த்திருக்கிறார். ஏன்னா ஓட்டத்தை அவர் தான் தொடங்கி இருக்கிறார், முடிவும் அவர்தான், அல்பாவும் அவரே. ஆமென். ஆதியும் அவரே. ஆமென். ஒமேகாவும் அவரே. அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் அவரே. முந்தினவரும் பிந்தினவரும் அவரே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடங்கினவர் ஒரு விசுவாச வாழ்க்கையை, ஒரு விசுவாச ஓட்டத்தை நமக்கு தொடங்கி இருக்கிறார். தொடங்கினவரை நோக்கி நாம் ஓட வேண்டியதாக இருக்கிறது. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. இந்த விசுவாச ஓட்டத்தை பாருங்க, அவர் நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே இயேசுவை பார்த்து ஓட வேண்டும். எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் இயேசுவையே பார்த்து தான் ஓடணும். ஆனா எனக்கென்று ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நான் ஓடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தொடங்கினவரை பார்த்து ஓட வேண்டும், விசுவாசத்தோடு கூட ஓட வேண்டும். எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓட வேண்டும், பொறுமையாய் ஓட வேண்டும். அல்லேலூயா. 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 முடிக்கிறவரையே நான் பார்த்து போக வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தொடங்கினார் பாத்தீங்களா, அவர் முடிக்கிறவர், அவரையே பார்த்து ஓட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆகவே ஆண்டவர் இயேசுவை கவனித்து பாருங்கள், இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவை நோக்கி ஓடுங்கள். பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உனக்குள் ஒன்றை தொடங்கி இருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் உனக்குள் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உனக்கென்று ஒன்றை நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 அவர் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த நியமிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையிலே நீ விசுவாசத்தோடு அவரை பார்த்து ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். பொறுமையாகவே ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உனக்கென்று ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவரையே நோக்கி பார், உனக்கென்று ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. உனக்காக ஒன்று கர்த்தர் இந்த உலகத்தில் நியமித்து வைத்திருக்கிறார். நீ ஓட வேண்டிய ஓட்டம் உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் 2 தீமோத்தேயு 4:7-8 அவருடைய ஓட்டத்தை குறித்து நாம் வாசிக்கலாமா? வாசித்து நாம் ஜெபிக்கலாமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டம் அந்த ஓட்டத்தில் அவர் சொல்லுகிறார். ஓட்டத்தை முடித்தேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஊழியத்திற்காக ஓடினேன். அது நல்லதொரு போராட்டம். ஆமென் சொல்லுங்க. ஊழியத்தில் எத்தனையோ போராட்டங்கள் பரிசுத்த பவுலுக்கு வந்தது. அவர் என்ன சொல்லுகிறார்? இது ஒரு நல்ல போராட்டம். ஆமென்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அவர் சோர்ந்து போய்விடவில்லை. அவருக்கு எத்தனையோ பாடுகள் ஊழியத்திலே. ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாடுகள் எல்லாம் குறித்து அவர் வேதத்தில் அவர் எழுதி இருக்கிறார். அவருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் வச்சு. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? இது ஒரு நல்ல போராட்டம். ஆமென். எத்தனை பேர் இந்த உலகத்தில் எதற்காகவோ போராடுகிறார்கள். நான் இயேசுவுக்காக போராடுகிறேன், சுவிசேஷத்திற்காக போராடுகிறேன், எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதற்காக நான் போராடுகிறேன், அதை நிறைவேற்ற நான் போராடுகிறேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நல்ல போராட்டத்தை நான் இந்த உலகத்திலே போராடி இருக்கிறேன். ஆமென். வார்த்தை பாத்தீங்களா? போராட்ட பிரச்சனை, நிந்த அவமானம் எவ்வளோ இயேசுக்காக அவர் சகித்துக் கொண்டு, இது நல்ல போராட்டம். ஆமென். நான் அதை போராடி இருக்கிறேன். அப்புறம் ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை நான் முடித்திருக்கிறேன், வெற்றிகரமாக முடித்திருக்கிறேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு நான் ஓடினேன், என் இயேசுவையே பார்த்து ஓடினேன், எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓடினேன். அது நல்ல போராட்டம். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை நான் செய்தேன். ஹல்லேலூயா. அவருக்கு என்னென்ன ஊழியங்கள் நியமிக்கப்பட்டிருந்தது? பிரஜாதிகள், ராஜாக்கள், இஸ்ரவேல் மக்கள், 3 பேருக்காக அவருக்கு ஆண்டவர் நியமித்த ஓட்டம் அது. ஆமென். அதை விசுவாசத்தோடு ஓடி இருக்கிறார் இந்த ஓட்டத்தில். ஆமென். பிரஜாதிகள் மத்தியிலேயும் அவர் செய்தார், நிறைவேற்றினார். அவருக்கு நியமிக்கப்பட்டதை அவர் ஓடினார் அந்த ஓட்டத்திலே. இஸ்ரவேல் மக்களிடத்திலும் அவர் அந்த ஓட்டத்தை ஓடி இருக்கிறார், சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார். ராஜாக்கள் மத்தியிலும் நின்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் தைரியமா சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆகவே இது முதல் எனக்கு கிரீடம் ஹல்லேலூயா வைக்கப்பட்டிருக்கு. இது முதல் நான் கிரீடத்தை, இது முதல் எனக்கு என்று வைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு விசுவாசமான ஓட்டம் பாத்தீங்களா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. எத்தனை கோடிக்கு அதிபதி இவர். 1ஆம் நூற்றாண்டிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகள் 9 கோடிக்கு அதிபதியான ஒரு மனிதன். இப்போ அப்படி பாருங்க, எவ்வளவு பெரிய பணக்காரனா இப்போ இன்றைக்கு அவர் இருந்திருக்க முடியும். 1ஆம் நூற்றாண்டிலே 9 கோடி கப்பல்கள் அவருக்கு அப்பவே இருந்திருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, பெரிய செல்வந்தர், மிகவும் படித்தவர், பெரிய அறிவாளி, நியாய பிரமாணங்களை கற்று தேர்ந்தவர். அவர் இயேசு அவரை சந்தித்து தம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக அழைத்த பொழுது அவர் அதற்கு ஒப்பு கொடுத்து அந்த ஊழியங்கள் எல்லாம் நிறைவேற்றினார். நிறைவேற்றி முடித்து அவர் சொல்லுகிறார், எனக்கு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆவின் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் 3 விதமான காரியங்களை பார்த்தோம். எபிரேயர் 3:1 இயேசுவை கவனித்து பாருங்கள். 3:2 அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அதை கவனித்து பாருங்கள். பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்களே, இயேசுவை கவனித்து பாருங்கள், அவர் உண்மையுள்ளவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்ககிட்ட உண்மை இருக்கானே ஆண்டவர் கேட்கிறார், அதான் அர்த்தம். வேதம் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறது. இயேசுவை கவனித்து பார்த்தேவ பிள்ளையே, அவர் தன்னை ஏற்படுத்தினவருக்கு எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறார். இந்த இடத்துல தேசத்துல என்ன இல்லை? உண்மை இல்லை. தேசத்தில் இன்றைக்கு உண்மை இல்லை என்று வேதம் ஓசியாவில் எழுதப்படும். தேசத்தில் உண்மை என்பது இல்லை. சங்கீதம் 12:1 சொல்கிறது, உண்மை உள்ளவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். உண்மை உள்ளவர்களை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம். குறைந்த மக்கள் தான் உண்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறது, நீங்கள் கொஞ்சத்திலே ஆகிலும் உண்மையாயிருங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் பொறுப்புகள் அல்லது கொஞ்சம் ஊழியங்கள், அந்த கொஞ்சம் ஒன்று ஆண்டவர் தந்திருக்கிறாரே, அந்த கொஞ்சத்துக்கு என் பிள்ளையை, என் மகளை நீ உண்மையாயிருந்தால் உன்னை நான் அநேக காரியத்திலே உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2:10 சொல்லுகிறது, மரண பரியந்த உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். 2வது எபிரேயர் 12:3 நாம் வாசித்தோம், இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். சிலுவையை சகித்தார், விபரீதங்களை சகித்தார், சிங்காசனத்திலே அமர்ந்தார். தேவ பிள்ளையே, நீயும் விபரீதங்களை சகித்தார், சிலுவையை சகித்தார், சிக்ஷையை சகித்தார்,
பாடுகளை சகித்தார், உபத்திரவங்களை சகித்தார், உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கும் இடம் இருக்கிறது பரலோகத்திலே. உனக்கு பரலோகத்தில் இடம் மட்டுமல்ல, பலன் இருக்கிறது. பலன் மட்டுமல்ல, 1000 வருஷ அரசாட்சியில் உனக்கு பங்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 12:1 இயேசுவையே நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இயேசுவே நோக்கி துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே பார்த்து விசுவாசத்தோடு உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையாக நீ ஓடி பவுலை போல ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே, இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியும். நாமும் அதுபோல ஆண்டவருக்காக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று, அதை நிறைவேற்ற ஓடுவோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையை சகிப்போம். மக்களால் வருகிற, பாவிகளால் வருகிற, ஜனங்களால் வருகிற விபரீதங்களை நாம் சகித்துக் கொள்ளுவோம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக மாறுவோம். தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக மாறுவோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தோம் அல்லவா, அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை நம்மளுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த பகுதியில் இருந்து நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கண்ணாடியிலே கண்டு அதை மறந்து போகிறவர்களாக அல்ல, திருவசனத்தை கேட்கிறவர்களாக இராதபடி அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் என்ற வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில உண்மை எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, என் ஆண்டவரை பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக மாற சபை மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீராக. சிலுவையை சகித்த உண்மை போல நாங்கள் இந்த உலகத்திலே சகித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே உண்மையே நோக்கி ஓட வேண்டிய இந்த ஓட்டத்திலே விசுவாசத்தோடு ஓடி முடிக்க உதவி செய்வீராக. வசனங்களை ஆசீர்வதியும். வசனங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு கிருபையாய், பலனாய், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஒவ்வொருக்கு இதை நீர் ஆசீர்வதித்தார். 5 அப்பத்தை பிட்டு பங்கிட்டு கொடுத்த ஆண்டவர், நம்முடைய வேத வசனம் ஜீவ அப்பம், இது ஜீவ மண்ணா, இதை ஒவ்வொருவருக்கு நீர் பிட்டு கொடுத்ததுக்காக நன்றி. பலனடைய கிருபைதார், ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபைதார், இயேசுவுக்காய் வாழ கிருபைதார், மகிமையிலே ஒன்று சேர்ந்து நாங்கள் சபை மக்களாய் காணப்பட கிருபைதார். அந்த நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும், உண்மையுள்ளவர்களாய் மாற்றும் சுவாமி. சிலுவை பாடுகள் விபரீதங்களை சகிக்கிறவர்களாக மாற்றும். எங்கள் ஓட்டம் இயேசுவை பார்த்து விசுவாசத்தோடு ஓட தொடங்கின ஒரு முடிக்கிறவருமாக உண்மையை நோக்கி பார்க்க கிருபைதார். புதிகன மகிமையில் உமக்கு இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆண்டவர் இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடு இருந்து நம்மை காப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் வருவார். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.